ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனியோட பதிவுல நம்ம 3/1/2026 சனிக்கிழமை வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சிவபெருமானின் ஒரு ஸ்வரூபம் தான் நடராஜ பெருமான். நடராஜ பெருமான் அவருக்கே உரியதான ஒரு நாள் தான் ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு கொண்டாடக்கூடிய தினம்தான் ஆருத்ரா. அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடக்கும். பொதுவாவே சிவபெருமான் பாத்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவன் கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 3 முறை அபிஷேகம் கூட நடக்கும். ஆனா வருஷத்துல இந்த 6 முக்கிய நாட்கள்ல 6 முறை 6 கால பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, 6 கால பூஜையிலையும் அபிஷேகம் நடக்கக்கூடிய நாள் மொத்தம் 6 நாட்கள் தான் ஒரு வருஷத்துல. அது என்னன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல வரக்கூடிய திருவோண நட்சத்திரம், அப்புறம் ஆணி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசத்துல வரக்கூடிய பூர்வபட்ச சதுர்தசி அப்படிங்கிற ஒரு நன்னாள்ல, அதே மாதிரி புரட்டாசி மாசத்துல பூர்வபட்ச சதுர்தசி, அதே மாதிரி மார்கழி மாசத்துல திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கப்புறம் மாசி மாதத்துல பூர்வபட்ச சதுர்தசி. அதாவது 3 திதிகள் 3 நட்சத்திரங்கள், இந்த மாதிரி 6 நாட்கள் விசேஷ அபிஷேகம் சிவபெருமான் கோவில்கள்ல நடைபெறும். முக்கியமா பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜருக்கு இந்த நாட்கள்ல தவறாம 6 கால அபிஷேகங்களும் நடைபெறும். அதுல ஒண்ணுதான் மார்கழி மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த ஆருத்ரா அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நம்ம பாக்குறது எவ்வளவு விசேஷம் அப்படின்ட்டு இந்த ஒரு சின்ன கதை மூலியமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதாவது ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது படுத்திருந்தாராம். அப்போ மகாவிஷ்ணு ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி ஆதிசேஷன் நினைச்சு, இது ஏன் இப்படி, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மகாவிஷ்ணுவிடமே கேட்டாராம். அதாவது இன்னைக்கு நீங்க என் மேல படுத்துட்டு இருக்கிறது ரொம்ப கனமா இருக்கே, அந்த கணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ மகாவிஷ்ணு சொன்னாராம், சிவபெருமானினுடைய நடனத்தை நினைச்சு நான் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கேன், அதனால உனக்கு கனமா தோணியிருக்கோம் என்னமோ அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே ஆதிசேஷனுக்கும் சிவபெருமானினுடைய அந்த நடனத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துதான். அவர் மகாவிஷ்ணுவிட கேட்டாராம், சரி இந்த நடனத்தை நான் எப்படி போய் தரிசனம் செய்யறது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே மகாவிஷ்ணு சொன்னாரா, சிதம்பரத்துக்கு போயிட்டு அவரை நினைச்சு தவம் பண்ண, உனக்கு சிவபெருமான் நடராஜ ரூபத்துல உனக்கு நடனமாடி காட்சி தருவார் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்றாராம். அவர் சொன்ன மாதிரியே இவரும் போய் சிதம்பரத்துல தவம் இருக்கிறாராம். பக்கத்துல பாத்தீங்கன்னா வியாக்ரபாதர் அப்படின்ட்டு இன்னொரு முனிவரும் தவம் இருக்கிறாராம். வியாக்ரபாதர் அப்படிங்கிறதுக்கே புலியினுடைய பாதத்தை கொண்டிருப்பவர் அப்படின்ட்டு அர்த்தம். இவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தா சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டிருக்கிறவராம். காலையில பூக்கள் மலர்ந்த உடனே தேனீக்கள்லாம் உட்காரத்துக்கு முன்னாடியே அந்த பூக்களை பறிச்சுன்னு சுவாமிக்கு அர்ப்பணம் செய்யறவராம். அந்த அளவுக்கு ஒரு தீவிர பக்தராம். அவர் என்ன கேட்டாராம், நான் இந்த பூக்களை பறிக்க ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ள போகும்போது இருட்டு வேலையா இருக்கிறதுனால நிறைய பூச்சிகள் பாம்புகள்லாம் என்னை தீண்டுறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால எனக்கு புலி கையும் புலி கால்களும் அந்த கை கால்கள்ல கண்கள் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி, ஏன்னா அப்பதான் ரொம்ப சுலபமா அந்த பூக்களை பறிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த ஒரு பக்திய சிவபெருமானிடம் வெளிப்படுத்தினதுனால அவருக்கு புலி கைகள் கால்கள்லாம் கிடைச்சுதான். அவரும் சிவபெருமானின் நடனத்தை பார்ப்பதற்காக அங்க தவம் இருக்காராம். அதனால ஆதிசேஷனும் வியாக்ரபாதரும் 2 பேரும் சேர்ந்து தவம் இருந்து சிவபெருமானினுடைய நடனத்தை பார்த்த திருநாள் தான் இந்த ஆருத்ரா தரிசனம். அதாவது மார்கழி மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நன்னாள். அந்த அளவுக்கு விசேஷமான நாள்ல நம்மளும் அன்னைக்கு உபவாசம் இருந்து, அதாவது காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்யலாம். வீட்லயே செஞ்சுட்டு கோவில்ல போயிட்டு அபிஷேக ஆராதனை பார்த்துட்டு சிவபெருமானினுடைய நடனத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு அன்னைக்கு நாள் முழுவதும் விரதம் இருந்து நம்ம சிவபெருமானினுடைய ஸ்லோகங்களை சொல்லி அவருடைய அருளை பெறலாம். எப்படி வியாக்ரபாதருக்கும் ஆதிசேஷனுக்கும்
சிவபெருமான் அருள் புரிந்தாரோ அதே மாதிரி அந்த நாள்ல யாரெல்லாம் சிவபெருமானினுடைய நடனத்தையும் அபிஷேகத்தையும் பாக்குறாங்களோ அன்னைக்கு அவங்க கேட்டது அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருந்துட்டு வருது. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமானுக்காக களி அப்படிங்கிற ஒரு இனிப்பும் பல காய்கறிகள் கலந்த தாளகம் அப்படிங்கிற குழம்பும் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யறது வழக்கமா இருந்துட்டு வருது. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம களியும் தாளகமும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் ப்ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஒன்று பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். சுவாமிக்கு அபிஷேகம் நடக்க நடக்க நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வர்றது ரொம்ப விசேஷம். இதோட லிரிக்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம அன்னைக்கு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். कृपा समुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वती वामपागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि वाचामतीतं फणिपूषणागं गणेशतातं धनस्य मित्रम् गन्धर्वनाशं कमलोद्भकाशं चिदम्बरेशं हृदि भावयामि रमेशवन्द्यं राजदात्रीनाथं श्रीवामदेवं भवदुःखनाशं रक्षाकरं राक्षसपीडितानं चिदम्बरेशं हृदि भावयामि देवादिदेवं जगदेकनाथं देवेशवन्द्यं शशिकाण्डसूडं गौरीसमेदं कृतविघ्नदक्षं चिदम्बरेशं हृदि भावयामि वेदान्तवेद्यं सुरवैरिविज्ञं शुभप्रदं भक्तिमदान्तराणां कलान्तकं श्रीकरुणाकटाक्षं चिदम्बरेशं हृदि भावयामि हेमात्रिजापं त्रिगुणात्मभावं गुणात्मजं व्याघ्रपुरीसमाद्यं श्मशानवासं वृषवाहनाथं चिदम्बरेशं हृदि भावयामि आद्यन्तशून्यं त्रिपुरारिमीशं नन्दीशमुख्यस्तुतिवैभवाद्यं समस्तदेवै परिपूजितां कृं चिदम्बरेशं हृदि भावयामि तमेव बन्धम् अनुभूति सर्वम् अनेकरूपं परमार्थमेकम् पिनाकबाणिं भवनाशहेतुं चिदम्बरेशं हृदि भावयामि विश्वेश्वरं नित्यमनन्तमात्यं त्रिलोचनं चन्द्रकलावदंसं बदिम्बसूनां हृदि सन्निविष्टं चिदम्बरेशं हृदि भावयामि विश्वादिकं विष्णुमुखैर्बुभास्यं त्रिलोचनं पञ्चमुखं प्रसन्नम् उमापतिं पापहरं प्रशान्तं चिदम्बरेशं हृदि भावयामि कर्पूरगात्रं कमनीयनेत्रं कंसारिमित्रं कमलेन्दुवक्त्रम् गन्धर्वगात्रं कमलेक्षमित्रं चिदम्बरेशं हृदि भावयामि विशालनेत्रं परिपूर्णगात्रं गौरीकलात्रं हरितम्बरेशं कुबेरमित्रं जगदापवित्रं चिदम्बरेशं हृदि भावयामि कल्याणमूर्तिं कनकात्रिजापं कन्दश्चमक्रन्दनिजार्थदेहं कपार्दिनं कामरिपुं पुरारिं चिदम्बरेशं हृदि भावयामि कल्पान्धकालहितषण्डनृत्तं समस्तवेदान्तमञ्चोनिगूढं
आयुग्मनेत्रं गिरिजासहायं चिदम्बरेशं हृदि भावयामि दिगम्बरं सङ्गचितल्पहासं कपालिनं शूलिनम् अप्रमेयं नाकात्मजवक्त्रभयोजसूर्यं चिदम्बरेशं हृदि भावयामि सदाशिवं सत्पुरुषैरनेकैर्जदार्चितं चामशिरस्सुगीतं वैराग्यचार्मुं परमुक्रमीक्षं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरस्य स्तवनं पठेत्य प्रदोषकालेषु पुमान् च दन्य भोगानसेक्षम् अनुभूय भूय सयुज्यमाप्येति சிதம்பரஸ்ய. இந்த ஸ்ரீ சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரமானது ஒரு குறிப்பிட்ட கவிஞர் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இது நிறைய பெரியோர்களால் இயற்றப்பட்டது. சிதம்பரத்தின் இறைவனான நடராஜ பெருமானை போற்றும் ஒரு பழமையான ஸ்தோத்திரமாக கருதப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரத்தை நாம் மனதார பாராயணம் செய்து வந்தால் பாவங்கள் அனைத்தையும் போக்கி மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.